என்னடி என்னையே ஏத்து பேசுற அளவுக்கு வந்தாச்சா? நானும் தானே எதிர்பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். என்னைக்காவது அந்த மேகலா வருவா என்கிட்ட மாட்டுவான்னு. அப்படி வந்தா அவளுக்கு அன்னைக்கு தாண்டி இருக்கு கச்சேரி. அம்மா சாரி, தப்பான நேரத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாங்க கிளம்புறோம். அம்மா வரம்மா. இன்னமும் அதையே யோசிச்சுட்டு இருக்கியா? உன்னை உன் வீட்டுக்கு கூட்டு போகும்போதே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நினைச்சேன். சரி விட்டுறேன். இல்ல அனிதா, தாங்க முடியல. இத்தனை நாள் மத்தவங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளவா தெரியல. ஆனா இப்போ நேருக்கு நேரா பார்த்துட்டேன். என் வீட்டுக்கு நான் ஒரு வேண்டாதவங்கிறத உணர்ந்துட்டேன். என்னால தாங்கிக்க முடியல. மனசெல்லாம் வலிக்குது. வாழ்க்கையில பெரிய வலி எது தெரியுமா? புறக்கணிப்பு தான். நீ எங்களுக்கு வேண்டாம், உன்னை எங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு குடும்பமே ஒதுக்கும் போது அது எவ்வளவு பெரிய வேதனைன்னு இப்பதான் நான் பல மடங்கு அதிகமா உணர்றேன். ஆனா உன் அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அது இன்னும் பெரிய வேதனை அனிதா. என்னால அவங்க காலம் பூரா கஷ்டப்படுறாங்க. நான் அனுபவிக்கிறத விட அதிகமா அவங்க என்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்றது? நான் என்ன ஜென்மம்? போதும். நான் என் சொந்தங்களோட எல்லாம் இருக்கணும்னு பேராசப்பட்டது போதும். பேசாம நான் எங்கேயாவது போயிடுறேன். என்னது போறதா? நீ எங்க போவ? உனக்குன்னு வேற யாரு இருக்கா? எனக்கு என்ன மேகலா அமைதியாயிட்ட? இந்த இடப்பட்ட காலத்துல எனக்கும் சில சொந்தங்கள் உருவாச்சு. ஆனா என் மனசுதான் சுயநலமா என் பிறந்த வீட்டையே நினைச்சு ஏங்குச்சு. அதான் இப்ப பிரச்சனையே. நான் என் மனசுல பட்டது ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. உன்னை வச்சு தாங்க வேண்டிய பிறந்த வீடே உன்னை ஒதுக்கும் போது இடையில வந்தவங்க கிட்ட உன்னால எப்படி முழுசா ஓட்ட முடியும்? என் மேல பாசம் பிரியம் நிஜமான அக்கறை கொண்டவங்க இருந்தாங்க. ஆனா என் மனசுதான் அவங்க கிட்ட முழுசா ஒட்டாம அம்மா அப்பா தம்பி தங்கச்சிங்க வேணும்னு அல பாஞ்சிட்டு இருந்தது. என்னத்தான் குத்தம் சொல்றதா இருந்தாலும் நொந்துக்கிறதா இருந்தாலும் என்னதான் நான் நொந்துக்கணும். இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இப்படி பக்கத்துல
இருந்து அவங்கள பாக்குறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறதுக்கு பதிலா பேசாம செத்து போயிடலான்னு தோணுது. பேச்சு பேசுற. ஆமா அனிதா, வாழ்க்கையில முதல் தடவையா எனக்கு இப்படி எல்லாம் தோணுது. வாய மூடு, ஏதோ உளறிட்டு இருக்காத. இல்ல அனிதா, நான் உனக்கு சிரமமா இருக்கிறதுக்கு விரும்பல. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே புகலிடம் என் தாத்தா பாட்டி வீடுதான். நான் பேசாம அங்கேயே போயிடுறேன். நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத, அலட்டிக்காத. கொஞ்ச நாளைக்கு என் ஃப்ரெண்டு மித்ராவா நீ என்னோடய இரு. சக்தி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்ச அப்புறம் சூழ்நிலை பார்த்து நானே உங்க அப்பா கிட்ட போய் பேசுறேன். சில விஷயங்கள் சில சூழ்நிலை சொன்னாதான் அது கிளியர் ஆகும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. டிவியில உன் குடும்பத்தை பத்தி பார்த்தப்புறம் தானே உன் அத்தை உயிரோடு இருக்கிறது உனக்கு தெரிய வந்தது. அதனால தானே நீங்க வந்த. உனக்கு தெரிஞ்சிருக்கலன்னா நீனும் பயந்து பயந்து இருந்திருப்ப. அதே டிவியில வந்தத நீ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்த மாதிரி நினைச்சுக்கேன். இது பாரு, கொஞ்ச நாளைக்கு நீ எதுவும் யோசிக்காம சும்மா இரு ப்ளீஸ். எப்படி எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? சரி, நாளைக்கே நான் உனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். சரியா? வா. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் பண்ணது அவ்வளவு பெரிய தப்பா? அவ பாட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு போறா. ஒருவேளை அவளுக்கு நம்மள பிடிக்கலையோ? யாரையாவது அனுப்பி அவகிட்ட சாரி கேட்கணும். தாமரை, என்ன என்ன கருவாட்டு குழம்பு வைக்க போறீங்களா? இத வச்சு வேற என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன சொல்லு. நீ வந்து நான் சொல்ற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வேலையை பாரு. என்னன்னே ஏதோ சொல்லணும்னா அப்புறம் ஒண்ணும் இல்லன்ற? இல்ல ஒண்ணும் இல்ல, நீ வேலையை பாரு. நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். போ, நீ போய் உன் வேலையை பாரு. கேள்வி கேக்குறானா கேள்வி. என்ன சிகரெட் பிடிக்குமா? என்ன அது? இல்ல தாமரை, அதாவது என்னன்னா சிகரெட் வாசனை உனக்கு எரிச்சல் வருமானு கேட்டேன். கருவாடு காய போட்டுட்டு இருக்கிறவளை பார்த்து சிகரெட் பிடிக்குமான்னு ஒரு கேள்வி. ஆமா, இன்னைக்கு நேரத்துல தண்ணி போட்டியா? ஆளை பாரு, வந்து வாச்சிருக்கிறான் பாரு. கேள்வி கேக்குறானா கேள்வி. என்னென்ன ஏதாவது பிரச்சனையா? உனக்கு எப்படி தெரியும் பிரச்சனை என்ன? அதுவா, பிளஸ் 2ல பிரச்சனை எல்லாம் எப்படி தீக்கிறதுன்னு ஒரு பாடம் சொல்லி தருவாங்களே, அது உனக்கு சொல்லி தரலையா? அட நீங்க வேற என்ன, உங்க மூஞ்ச பார்த்தா தெரியலையா எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு? சொல்லுங்கண்ணே. என்ன நக்கலா? பின் என்னென்ன, உங்க மூஞ்சில போஸ்ட் அடிச்சு ஓட்டுன மாதிரி பிரச்சனை பளிச்சுன்னு தெரியுதுல்ல, என்னன்னு சொல்லுங்கண்ணே. இந்த சக்தி இருக்காளே. யாரு? நம்ம அண்ணியா? அவளோட பிரச்சனை கோவிச்சுக்கிட்டு போயிட்டா. ஓஹோ, ஆமா, அப்படின்னா நடந்துச்சு. அவளை நான் ஆட்டோல வான்னு கூப்பிட்டேன். அவனும் ஏறி உட்காந்துக்கிட்டா. சிகரெட் பிடிக்கணும் போல தோணுச்சு. ஆட்டோக்காரர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சிகரெட் பத்த வைக்க போனேன். சக்திக்கு உடனே கோவம் வந்துருச்சு. அவ என்ன கேக்குறா? ஆட்டோக்காரர்கிட்ட பர்மிஷன் கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு எங்கிட்டயே பர்மிஷன் கேட்க தெரியலையேன்னு கேக்குறா. அப்படி என்ன அலட்சியோ, ஆம்பளை திமிரா, அப்படி இப்படின்னு படபடன்னு பேசுறா. போச்சுடா. அவ பாட்டு கோவப்பட்டு பேசிட்டு போயிட்டா. நானும் எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்துட்டேன், காது கொடுத்து கூட அவ கேட்கல, படபடன்னு பேசுறா. என்னன்னு நீங்க இப்படி சொதப்பிட்டீங்க? நான் பண்ணது தப்பாடா? பின் என்னென்ன, எவனோ ஒரு ஆட்டோ டிரைவர்ட்ட ஜென்டில்மேன் பட்டம் வாங்கி என்ன சாதிக்க போறீங்க? அன்னிக்கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கணும். அவங்கள்ட்ட கேட்டுல நீங்க சிகரெட் பிடிச்சிருக்கணும். அவளை கேட்டு தான் பத்த வைக்கணுமா? உங்களுக்கு விஷயமே புரியலண்ணே. இப்பெல்லாம் நிறைய பசங்க
உனக்காக சிகரெட்டை விட்டுறேன் அப்படின்னு சொல்லித்தான் நான் லவ்வே ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரே குழப்பமா இருக்குடா. நான் போய் பேசினா கோவப்படுவா. வேற யார் அனுப்பி? தாமரைய? யார? தாமரையாக்காவ? என்ன உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஐயோ, இந்த மாதிரி மேட்டருக்கும் தாமரைக்காவுக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த வசூல் ராணி மட்டும் அங்க போச்சுன்னா அண்ணி உங்களை ஒரே அடியா தலைமுழுகிடுவாங்க. போற காரியத்தை குழி தோண்டி புதைச்சு காரியம் பண்ணிட்டு தான் வருவாங்க. வேற யார் அனுப்புறது? ஏன் நான் ஒருத்தர் இருக்கேன்ல, நான் எதுக்கு இருக்கேன்? நான் போறேன்னு ராமருக்கு சீதைக்கு நடுவுல அனுமர் மாதிரி போய் நான் பேசுறேன். டேய், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ தான் பக்குவமா எடுத்து சொல்லி அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவரு எப்படியாவது எப்படியாவதா? நான் போய் 31வது நிமிஷத்துல உங்க கூட அண்ணி பேசுவாங்க. ஓகேவா? ஓகேடா. போட 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 சீக்கிரம். ஏயா அதுக்கு காசு வேணும் இதுக்கு காசு வேணும்னு கேட்க தெரியுது. ஆனா சொன்ன நேரத்துல வேலையை முடிக்க தெரியல. போயா போய் வேலையை பாரு. போ பா. சரிங்கம்மா. நீ சொல்லுப்பா. எரிச்சலா இருக்குதுக்கா. எனக்கு வந்து வாச்சிருக்காளே, அவதான் அந்த மேகலாவை பத்தி பேசி என் உயிர் எடுக்கிறான்னு பார்த்தா அந்த கிழவனும் கிழமையும் உட்காந்து ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. அவ எங்க இருக்கா, எப்போ வருவான்னு கேட்டு எனக்கு வந்துச்சு பாரு கோபம். எனக்கு புரியுதுப்பா. நீ மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த அதுங்க மறுபடியும் மறுபடியும் பேசி உன்னை டென்ஷன் ஆக்குதுங்க. அது அதுங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போட்டு வந்துட்டாங்க. ஆஹா, அதான விஷயம். என்னாச்சுக்கா? பாத்துருங்க. வெயில் மண்டே பொளக்குது. ஏய், கொடை எடுத்துட்டு வா. இந்தாங்க ஐயா. வண்டி எடுத்துட்டு வந்துரு. சரிங்க. சொல்லுக்கா. நேத்து நீ அங்க போய் சத்தம் போட்டு வந்தியா? அதான் அந்த கிழவனு கிழவி இங்க போன் பண்ணி புலம்பிட்டு இருந்துச்சுங்க. அந்த நேரம் பார்த்து நான் வந்துட்டேனா. இது விஷயமா உன் பொண்டாட்டிக்கு எனக்கும் கொஞ்சம் வாக்குவாதம். என்னக்கா, இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. பாவம் பண்ணி விடிஞ்சு விடியாதமா வீடு வந்து சேர்ற. உனக்கே ஏகப்பட்ட டென்ஷன். இதை வேற நான் உங்ககிட்ட சொல்லி உன்னை எதுக்கு டென்ஷன் பண்ணணும்னு தான் பேசாம விட்டுட்டேன். இதான்க்கா உனக்கு அவளுக்கு உள்ள வித்தியாசம். நீ தம்பி மனசு நோவக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பேசுற. அவ என்னடானா எனக்கு எதை பேசுனா எரிச்சல் வருமோ அதை மட்டும்தான் பேசுற. அதான்ப்பா ரத்த பாசங்கிறது. என்னதான் கட்டிட்டு வந்தவளா இருந்தாலும் அவ இன்னொருத்த வீட்டு பொண்ணு தானே. நீ நானும் ஒரு தாய் பிள்ளைங்க. உன் முகம் கொஞ்சம் சுருங்கினாலும் என்னால் தாங்க முடியாதுப்பா. நீ அக்காவை கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியக்கா. என்ன பண்ணி சின்ன பிள்ளையாட்ட பேசிக்கிட்டு. சரி அதை விடு. ஒரு இடம் பேசியிருந்தமே, அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. அந்த டாக்குமெண்ட்ல ரெடி பண்ண சொல்லிட்டேன். வாக்கா பார்க்கலாம். சரி வா. மா வணக்கம்மா. ஐயா வணக்கங்க. என்ன மூர்த்தி, டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கா? அக்காவை டைப் பண்ணி வச்சிருக்கேங்க ஐயா. அம்மா உட்காருங்கம்மா. ஐயா நிலத்து பாத்துருங்க ஐயா. ஏங்கா, நீ என்ன நினைக்கிற? ஓஎம்ஆர்ல நாம இப்ப இன்வெஸ்ட் பண்றது கரெக்ட் தானே? நீ எதை தொட்டாலும் சிறப்பா தான்ப்பா இருக்கும். சரி. பத்திரம் நான் சொன்ன துவக்கி தானே எழுதிருக்கீங்க? ஆமாங்க ஐயா. அப்பதானே பத்திர செலவுலாம் குறையும். ஏன் தம்பி, இந்த நிலத்தை பத்தி சரியா விசாரிச்சுட்டல? நல்லா விசாரிச்சிட்டேங்க. ஏன்னா தொகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கு தான். ஆமா, பல இடத்துல புரட்டி தானே இதுல போட்டிருக்கேன். புரட்டினது பத்தாம தான் நம்ம பைனான்சியர் தண்டை பண்ணிட்டு பணத்தை வாங்கி கொடுத்துருக்கோம். அதை கேட்க போகும்போது தானே அப்படி இப்படின்னு ஒரு சம்மந்தி அவர் ஆயிட்டாரு. பணம் வந்ததும் முதல்ல அவர் கணக்கு தீர்த்திருப்பா. ஏன்னா சம்மந்தி ஆயிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து ஒரு சொல்லு வந்துடக்கூடாது. அவர் சம்மந்தியா வருவார்னு யார் எதிர்பார்த்தது? அது சட்டுப்பட்டு நடந்துருச்சு. நீ சொன்ன மாதிரி முதல்ல அவர் கடனை கொடுத்துருவோங்க. என்னப்பா இது? அதான்டா ஓஎம்ஆர் ரோட்ல இடம் வாங்கி ரெசார்ட் கட்டணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்குள்ள டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுக்க போறோம். அப்ப நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. என்ன? எனக்கு என்னமோ அந்த இடம் சரிபட்டு வரும்னு தோணல. ஏண்டா, உனக்கு இதை பத்தி என்ன தெரியும்ப்பா? என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் விசாரிச்சு பார்த்ததுல வாய் மூடுற. உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்களும் ஒன்ன மாதிரி தான் இருப்பாங்க. அவனுக்குலாம் இதை பத்தி என்ன தெரியும்? பொறுப்பில்லாத பசங்க. நீ நம்ம தொழிலுக்கு உதவியா இருப்பேன்னு தான் அவனை சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். அதுலயும் அரியர்ஸ் வச்சுட்ட. முதல்ல அதை முடி. அதை விட்டுட்டு முந்திரி கொட்டை மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாத, புரியுதா? வாக்கா போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துருவோம்.
ஹலோ கலையரசன் பேசுறேன். அங்கதான் வந்துட்டு இருக்கோம், கிளம்பிட்டோம். யாருப்பா? அந்த பார்ட்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் அட்வான்ஸ் கொடுத்துருவோம். ஆ, மூர்த்தி எக்மோர் பார்ட்டி பணம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ போய் வாங்கிட்டு வந்துடும். சரிங்க. சரியா, நீ இங்க இருந்து பார்த்து நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்.